புதுச்சேரி அரசு பத்திரப்பதிவுத் துறையில் நடைபெறும் ஊழல், போலி பத்திரங்கள் பதிவு செய்தல் இவைகளை கண்டித்தும், மாவட்ட பதிவாளரை கண்டித்தும் சாரம் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு மற்றும் புதுச்சேரி பொதுநல அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்கள் தலைமையில் முற்றுகை போராட்டம் நடந்தது. புதுச்சேரி நகராட்சி முத்தியால்பேட்டை பெருமாள் கோவில் வீதியில் வசிக்கும் விதவை தாயின் மகன்களான அஸ்வின் சுந்தர் மற்றும் அனுராஜ் அவர்களின் சுமார் 5 கோடி மதிப்பிலான சொத்தை போலி ஆவணங்கள் மூலம் அரசியல் பலம் கொண்டவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களின் துணையோடு பத்திரப்பதிவு செய்து அந்த சொத்தை அபகரிப்பு செய்ய முயன்று வருகின்றனர். இதில் ஒரு கட்டமாக அபகரிப்பாளர்கள் சொத்துக்கு உடையவர்களிடமே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த சொத்து சம்பந்தமாக பேச வேண்டும், இந்த சொத்தை நாங்கள் பத்திரப்பதிவு செய்துவிட்டோம், இது பற்றி பேச வேண்டும், நீங்கள் எங்களை சந்தித்து பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று பேரம் பேசுவது போல் மிரட்டி இருக்கிறார்கள். இதற்கான தொலைபேசி ஆடியோ உரையாடல் ஆதாரம் உள்ளது. மேற்கொண்ட சொத்தை அபகரிப்பாளர்கள் பத்திரப்பதிவு செய்திருப்பதை அறிந்த சொத்துக்கு உடையவர்கள் இது சம்பந்தப்பட்ட சார் பதிவாளரை நேரில் சந்தித்து எங்கள் சொத்தை எப்படி மற்றவர்களுக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்தீர்கள், சொத்து கடைசியாக யார் பெயரில் இருக்கிறது என்று கூட பார்க்காமல் எப்படி போலியாக பத்திரப்பதிவு செய்கிறீர்கள், வில்லங்க சான்றை பரிசீலித்து பார்த்திருந்தாலே உங்களுக்கு தெரிந்திருக்கும், சொத்து கடைசியாக யார் பெயரில் இருக்கிறது என்று சார் பதிவாளரிடம் கேட்டிருக்கிறார்கள். எதற்கும் பதில் கூற முடியாமல் திணறிய சார் பதிவாளர் தன் குற்றத்தை ஒப்புக்கொள்ளும் நிலையில் சொத்தின் உரிமையாளர் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறார்கள். சார் பதிவாளர் செயல் பற்றி மாவட்ட பதிவாளரின் 28/11/2024 அன்று சொத்தின் உரிமையாளர் புகார் மனு அளித்து இருக்கிறார். அவர் இதற்கு அலட்சியமாக பதில் கூறியதுடன் புகாரை பெற தாமதப்படுத்தியிருக்கிறார். இதிலிருந்தே தெரிகிறது, இந்த சொத்தை அபகரிப்ப அரசியல் பலம் மிக்கவர்கள், ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் மற்றும் பதிவுத்துறை அதிகாரிகள் கூட்டு முயற்சியால் பத்திரப்பதிவு நடைபெற்றிருக்கிறது என்பது. தற்போது புதுச்சேரி பத்திரப்பதிவு துறைக்கு மாவட்ட பதிவாளராக இருப்பவர் பெயரில் பல புகார்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இவர் பல முறைகேடான செயல்களில் ஈடுபட்டு லஞ்சம் பெறுவதில் குறியாக இருக்கிறார். இவர் பொறுப்புக்கு வந்ததில் இருந்து பத்திரப்பதிவு துறையில் பல போலி பத்திரங்கள் பதியப்பட்டதாக தகவல் வெளிவருகிறது. இறந்தவர்கள் பெயரில் உள்ள சொத்துக்களையும் வெளிநாட்டில் வசிப்பவர்களின் பூர்வக சொத்துக்களையும் குறிவைத்து அபகரிக்கும் செயலில் ஈடுபடுபவர்களுக்கு பத்திரப்பதிவுத்துறை துணை போகிக் கொண்டு இருக்கிறது என்பது. உதாரணத்திற்கு, அதிமுக கட்சியின் மகளிரணி துணை செயலாளராக இருந்த பிரியா என்பவர் கடந்த 2001ஆம் ஆண்டு இறந்துவிட்டார். இவரது பல கோடி ரூபாய் சொத்தை போலி ஆவணம் மூலம் அபகரித்து இருக்கிறார்கள். இது பற்றி அறிந்து சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் பாலமுருகன் என்பவர் தலைமை அதிகாரியான மாவட்ட பதிவாளரிடம் தெரியப்படுத்தி அபகரிப்பு செயலில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க புகார் மனு அளித்து இருக்கிறார். அந்த புகாரை கண்டுகொள்ளாமல் போலி பத்திரம் பதிவு செய்தவர்கள் துணை போய் இருக்கிறார்கள். மாவட்ட பதிவாளர் இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மற்றும் மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கும் புகார் அளித்த பிறகு சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மாவட்ட பதிவாளர் பத்திரப்பதிவுத்துறையில் இருப்பது வெட்கக்கேடானதாகும், வேதனைக்குரியதாகும். இவர் ஏற்கனவே பணிபுரிந்த இடங்களில் செய்த முறைகேடுகளையும் தற்போது இவர் வகிக்கும் பதவிகளுக்கான சட்டப்பேரவை செயலர், சபாநாயகர், தனி செயலர் மற்றும் மாவட்ட பதிவாளர் ஆகிய பதவிகளில் இருந்து கொண்டு இவர் இதுவரை செய்த முறைகேடுகளை விசாரிக்க ஏதுவாக IAS அதிகாரிகளின் தலைமையில் குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டுமென கவர்னரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது.